Purna Shakti viewers predominantly 50 plus. Some of them are approaching retirement. Some of them have already settled down to a laid back life. ஏன்னா ஓடி ஓடி உழைச்சாச்சு, இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஹவு ஹியூமர் கேன் கீப் தெம் ஆக்டிவ். மேபி தே குட் பி லிவிங் ஃபார் another 50 years ஆல்சோ. அது எப்படி ஜாலியாக இருக்கலாம். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு, இனிமே ஏற்கனவே பண்ண முடியாததையும் சேர்த்து அனுபவிக்க வேண்டிய காலத்தில் நம்ம எப்படி இருக்கணும். நீங்கள் என்ன சொல்லலாம், நான் வயசில் சின்னவங்கிறதுனால நீங்கள் நம்ம மதிக்காமல் இருந்திருப்பீங்க. நான் பேசுகிறது எல்லாமே 50+க்கு, பட் நான் ஆக்சுவலி 62 தான். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், இது என்ன விஷயம்னா, ஹியூமராலஜின்னு ஒரு சப்ஜெக்டை லான்ச் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன். ஐஐடி பேஸ்டு கம்பெனி ஒரு கம்பெனியில் பேசின்னு இருக்கேன். இந்த மாதிரி லான்ச் பண்ணணும், ஸ்கூல் லெவல்லையே ஹியூமர் வரணும்னு. இன்ஃபேக்ட் லலிதா ஒரு எஃபர்ட் எடுத்தாங்க 15-16 years பேக். ஹியூமர் கிளப் ஒன்று ஆரம்பிக்கணும்னு அவங்களோட எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில். ஸ்கூல் லெவல்லையே ஹியூமரை கொண்டாந்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு 3 hour சிரிக்கிறதுக்கு இருக்குன்னு பசங்க ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்க நார்மல் பீரியட்லேயே பண்ணுறது தான், லாஸ்ட் பெஞ்சில் பண்ணுறத ஒரு கிளாஸாக எடுத்திங்கன்னா எல்லாமே லாஸ்ட் பெஞ்ச் மாதிரி இருக்கும். ஃபுல் வாழ்த்தனம், சிரிக்கிறது. பட் அது ஒரு 1 hourக்குன்னா உங்களுக்கு தெரியாது, அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஆகும். உள்ளுக்குள்ளே அந்த ஹியூமரை நீங்கள் என்ஜெக்ட் பண்ணினே இருக்கீங்க. ஒரு சிங்கிங் அண்ட் டான்ஸிங் எப்படி நீங்கள் சப்ஜெக்டாக வைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஹியூமரை வைக்கிறீங்க. அவங்களுக்குள்ளே இவ்வளோ ஹியூமர் போச்சுன்னா அவன் எதை பார்த்தாலுமே ஜோக் அடிச்சுன்னு இருப்பான், பையனோ பொண்ணோ. அது அடிக்கும்போது ஹியூமர் அவங்களே பெயில் அவுட் பண்ணுறதுக்கு, இன்ஸ்டெட் ஆஃப் சீக்கிங் த சர்வீஸ் ஆஃப் சைக்கியாட்ரிஸ்ட் ஒரு சாமியார், எனக்குள்ளே இருக்கிற ஹியூமரை வச்சு நான் பேசி ஜாலியாக்கிக்கிறேன், என்னோட கிரைசிஸை பற்றி வெளில வரேன் அப்படின்ற ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். பட் கம்மிங் டு எல்டர்ஸ், நீங்கள் நான் யோகா எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுவேன், யோகா பண்ணுங்கள், உங்கள் திங்கிங் கிளாரிட்டி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க நீங்கள் நைட்லலாம் கூட அப்படின்னு. இப்போ டாம் அண்ட் ஜெரியாக இருக்கட்டும், மிஸ்டர் பீனாக இருக்கட்டும், லார்ல நாடி வடிவில் என்ன காமெடி உங்களுக்கு பிடிக்குதோ அதை கண்டிப்பாக 20 to 25 minutes டெய்லி பார்க்கணுன்றது டைம் டேபிள் மாதிரி. பல் தேய்க்கிறது, சாப்பிட்றது முடிச்சோடனே நான் பார்த்தாகணும் ஒரு காமெடி. மிஸ்டர் பீன் நான் பார்க்கணும், நான் டாம் அண்ட் ஜெரி பார்த்தாகணும் அப்படின்னு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இது அக்யூமுலேட் ஆகி மைண்டில் அக்யூமுலேட்டிவ் அது இருந்ததுன்னா அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு மெடிசன், அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு மீல். அந்த சிஸ்டம் உள்ள அது இருக்கணும், இந்த லைட்டாக எடுத்துக்கிறதுன்றது. ஸோ அதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டைம் போகும், டைம் பாஸ் ஆகிடும் ஒரு 1/2 hour. நிறையா சிரிக்கலாம். இது மெமரி கேப்சூலாக இருக்கும்போது நீங்கள் நினச்சி சிரிச்சுன்னு இருப்பீங்க. ஹியூமருக்கு அவ்வளோ பவர் இருக்குது. சிரிக்கிறதுக்குன்னு ஒரு டயத்தை கிரியேட் பண்ணின்னு, இல்லை கலகலப்பாக உங்கள் குரூப்பில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தரோட சேட்டு கம்பல்சரியாக 15-20 minutes பண்ணணும் அப்படின்னு இருந்துட்டிங்கன்னா எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சீரியஸாக இருந்து என்ன போகிறது இப்போது உங்கள் எல்லாருக்கும் ஒரு 60, லலிதா சொன்ன மாதிரி 16 வச்சுப்போம். ரிமைனிங் கான்ஃபிடென்ட்டாக பேச ஆப்டமிஸ்டிக்காக நான் சொல்கிறேன். இன்னும் 40 years இருக்கும் உங்களுக்கு. இந்த 40 yearsல இந்தியாவே எடுத்துக்கோன்னு சொன்னார் மோடி, பட் ஸ்ரீலங்கா கொடுக்கல அவர் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அதில் கொஞ்ச நாள் போயிடும், தூக்கத்தில் கொஞ்ச நாள் போயிடும். அவனுக்கு நான் காட்டுறேன் நான் யாருன்னு. அவன் எப்படி எனக்கு இன்விடேஷன் முடியாமல் போவான், அது கொஞ்சம் நாள் நான் காமிக்கிறேன் அப்படின்ட்டு. நான் இனிமேல் அவன்கிட்ட பேச போகிறது இல்லை. எனக்கு அவன் தான் தலைவன். நான் 10,000 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டேன் என் தலைவனை பார்க்குறதுக்கு. இப்படி நீங்கள் சொல்லினே இருந்தால் உங்களுக்குன்னு லைஃப்பை நீங்கள் எப்போ லீட் பண்ண போகிறீங்க? அந்த இருக்கிற 40 yearsல உங்களுக்குன்னு வர லைஃப் எப்போ? மீதி பேர் உங்கள் பேரை கத்துறதுக்கும் உங்களை டோட் பண்ணுறதுக்கு இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு அது என்ன இருக்குது? ஆஸ் இட் இஸ் வீட்டில் சாக்ரிஃபைஸ் அது இதுன்றதுல ஜெனுவினாக டைம் போகிறது உங்களோட டைம். இப்போ இருக்கிற ரிமைனிங்லையும் இப்படியே பண்ணியிருந்தால் என்ஜாயபிள் மினிட்ஸ்னே வச்சுப்போம். என்ஜாயபிள் மினிட்ஸ் எவ்வளோ இருக்க போகுது அதை நான் ஒரு கணக்கு சொல்லி ஒரு 300 நிமிஷம் தான் நீங்கள் ஜாலியாக இருக்க போகிறீங்க. இன்னொன்று சொன்னால் பகீர்னில் உங்களுக்கு. அதனால தான் சொல்கிறேன், எங்கெங்கே சான்ஸ் கிடைக்குதோ சிரிச்சிருங்க. இந்த மோமெண்ட் ஒன்று பிளான் பண்ணிங்கன்னா அப்பயே பண்ணுங்க. ஐ திங்க் ஐ ட்ரை டுமாரோலாம் பண்ணாதீங்க. டுமாரோ வரும், நம்ம இருப்போமான்னு தெரியாது. அதனால் என்ன நினைக்கிறீங்களோ பண்ணிவிடுங்க, என்ஜாய் பண்ணிடுங்க லைஃப்பில். ஏன்னா இது கேரண்டி, வேறு லாக்கரில் லைஃபே கிடையாது. இப்போ எனக்கு கை வலிக்கிறது, கால் வலிக்கிறது அந்த மாதிரிலாம் சொல்லாமல் look at the positives and move on in life. That's a great message. இல்லை அது ஏதாவது ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கும். ஏன் வலி, தனி வலி அப்படின்னு நீங்கள் டைலாக் சொல்லிட வேண்டியது தான். யாருக்கு இல்லை, எனக்கு நடந்த ட்ராஜடிலாம் லலிதாவுக்கு தெரியும் என்னென்ன நடந்திருக்குன்னு. திருப்பி ஃபியூனரலை தவிர நான் எதுவுமே அட்டன் பண்ணல ஒரு 2.5 வருஷமாக. அந்த ஃபியூனரல் முடிச்சு, ஒய்ஃபோட ஃபியூனரல் முடிச்சுட்டு வெளில வரைச்சே கூட என்னை செல்ஃபிக்கு போஸ்ட் கேட்டாங்க கடலூர்லேருந்து ஒரு ஃபேமிலி. இப்போ நான் கூலிங் கிளாஸை போட்டு இமோஷன்ஸை ஹைட் பண்ணிட்டு அவங்களுக்கு நான் ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்தேன். என்ன காரணம்னா அவங்க இனிமேல் என்னை எப்போ பார்க்க போகிறேன்னு அவங்களுக்கு தெரியாது, நான் எப்போ பார்க்க போகிறேன் அவங்களேன்னு எனக்கு தெரியாது, பார்ப்போமான்னு தெரியாது. இப்போ இதை பண்ணதுனால என் ஒய்ஃபுக்கு டிஸ்ரெஸ்பெக்ட்னு கிடையாது. அந்த ஃபியூனரல் முடிஞ்சிடுச்சு, இருக்கும்போது த பெஸ்ட்டு பண்ணியாச்சு. இல்லாதோ அதில் என்ன பண்ண முடியும்? என் லைஃப்பில் லீட் பண்ணுவேன். 35-40 monthஸில் ஒரு 16 to 17 deaths க்ளோசஸ்ட் பீப்புள் போயிட்டாங்க. திருப்பி அடுத்த வேலையை பண்ணின்னு போயிட்டே இருக்க வேண்டியது. இந்த ஸ்கிரிப்ட் நீங்கள் மாற்றவே முடியாது. ஆக்சுவலி நீங்கள் முதல்லையே காமிச்சிருந்தீங்கன்னா டாக்டர் கிட்டன்னு சொல்கிறோமே, அதுவும் மேலே இருக்கிற ஸ்கிரிப்டில் இருக்கணும், இல்லைன்னா அது நடக்காது. இப்போ எங்கள் அம்மா விஷயத்தில் கரெக்ட் டைத்தில் டாக்டர்கிட்ட காமிச்சு ஒரு 16 years ஆஃப் லைஃப் எக்ஸ்டெண்டட் லீஸ் கிடச்சிது. என் ஒய்ஃபுக்கு நான் காமிச்ச போதே லாஸ்ட் ஸ்டேஜ்ன்ட்டாங்க.
இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எங்கேயானு மாற்ற முடியுமா? அது முடியவே முடியாது. அந்த ஸ்கிரிப்டை ஃபாலோ பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போயினே இருக்க வேண்டியது தான். அப்படி தான் நான் லீட் பண்ணுறேன். இல்லாட்டா நான் டல் ஆனேன்னா என்னை பார்த்து ஒரு 100 பேர் டல் ஆகிடுவாங்க. ஸோ என்னுடைய ரிலேட்டிவ் சைக்கியாட்ரிஸ்ட் இருக்கார் ரங்கநாதன் யூஎஸில். அவர் சொன்னார், இன்றைக்கி 10 ஜோக் எழுதுறியா நார்மலாக, 30 வருஷமாக 10 ஜோக் எழுதுறியா, இப்போ ஒய்ஃபுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு 20 ஜோக் எழுதுனார். என்ஹான்ஸ் பண்ணிக்கோ ஹியூமரை. அதுதான் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கீமோ ஃப்ரீயாக கிடச்சா மாதிரி அப்படின்னாரு. இதெல்லாம் யார் சொல்லி தருவாங்க? அவர் சொல்லிக் கொடுத்தார் அந்த ரிலேட்டிவ். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா லாஸ்ட் 100 days என் ஒய்ஃப் வந்து நைட்டு வரும் ஸ்டாண்டப் காமெடி. எல்லா கேரக்டர்ஸை கிண்டல் பண்ணின்னு இப்படி போனேன், கோயிலில் அப்படியாச்சு, ஒருத்தர் வந்தார் எனக்கு தெரியுதான்னாரு, சிரிச்சுனே இருப்பா. வேறு வழி கிடையாது. இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன பண்ண முடியுமோ யூஸ் பண்ணின்னு போயினே இருக்க வேண்டியது தான். அப்போ தான் நம்மளால் ஓரளவுக்கு ஜாலியாக இருக்க முடியும். ஸோ ஐ திங்க் வாட் எவர் சூட்ஸ் யூ கேன் டேக். Well, that's a very appreciable way in which you have handled the situation. உங்கள் பையன் ராக்கி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவரும் கிரிக்கெட்டில் இருக்கார். He's been in the began as net bowler for CSK. Now he's also TNPL level, TNPL and all that he's played. And he's also interacted with the CSK players. Especially Dhoni's been a mentor for him. Dhoni கிட்ட வந்து ரொம்ப Dhoni it's beyond cricket. It's not because of his cricket. Mystery spinners நிறைய பேர் வந்தாங்க. இவனை வந்து பர்சனலாக தோனிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நிறைய கிண்டல் பண்ணுவோம். கை பூரா டேட்டூஸ்லாம் இருக்கும். வாட் ராக்கி, எனி ஸ்பேஸ் லெஃப்ட் இன் யுவர் பாடி ஃபார் த நெக்ஸ்ட் டேட்டூ அப்படின்லாம் கலடா பண்ணுவாராம். அண்ட் வாட் யூஆர் இமிட்டேட்டிங் விஜய் தேவரகொண்டாவை அப்படின்னு விஜய் தேவரகொண்டாவை ஈக்குவேட் பண்ணி கலடா பண்ணுறது. அப்புறம் வாட் யுவர் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் இஸ் லைக் விஜய். இவனை பார்த்தாலே தான் காம்படிஷனே இருப்பார். அதில் தோனி சொன்ன பியூட்டிஃபுல் விஷயம், இவன் ஒரு தடவை அந்த ராக்கியோ ஏதோ ஒரு படம் போயிட்டு இருந்தது ஸ்க்ரீனில் அந்த ஹோட்டலில். அப்போ எல்லோரும் சிஎஸ்கே பிளேயர்ஸ் பார்த்துருந்தாங்க. இவனுக்கு நான் அப்போ தான் சொல்லிட்டு இருக்கேன், டாக்டர் டேஞ்சர்னு சொல்லிட்டாரு தான், ஏதோ ப்ராப்ளம்னு சொல்கிறாருன்னு சொல்லும்போது அந்த ஃபோன் கால் அவன் பேசும்போது தோனி அவனை தாண்டி அப்படி போயிருக்காரு. அவர் போனவர் திருப்பி வந்தாராம். வாட் ராக்கி, வாட்ஸ் ஹேப்பனிங்? நோ தேட் வாஸ் ஜஸ்ட் சேயிங் மதர் இஸ் இன் வெரி டேஞ்சரஸ் கண்டிஷன், மதர்ஸ் ஹெல்த் அப்படின்னோடனே அவர் துளி கூட ரியாக்டே பண்ணாமல், ராக்கி யூ திங்க் தீஸ் திங்ஸ் ஆர் இன் ஆர் கண்ட்ரோல்? நோ நோ, வாட் எவர் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல் ட்ரை டு மேனேஜ் தட் அண்ட் தி அன்கண்ட்ரோலபிள்ஸ் ஜஸ்ட் லீவ் இட், காட் வில் டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்து போயினே இருந்தான். ஸோ அது எனக்கு ரொம்ப பெரிய அட்வைஸாக இருந்ததுப்பா. அவர் சொல்கிறது ரொம்ப கரெக்ட் அப்படின்னு அவர் சொன்னான். ஸோ ராக்கிக்கு வந்து ஒரு அசோசியேஷன் வித் தோனி ரொம்ப 3 கன்சிக்யூட்டிவ் பர்த்டேஸை வந்து March 7th அன்றைக்கி தோனி ஹோஸ்ட் பண்ணார். அவர் வந்து அப்புறம் அது எப்படி ஞாபகம் வச்சுருக்காருன்னா, டெத்துக்கு வசந்தி ஒய்ஃபோட டெத்துக்கு அப்புறம் 1 year கழிச்சு நெக்ஸ்ட் டைம் செப்பாக்கில் பார்த்தபோது, ஹே ராக்கி வாட் ஹேப்பன், ஹவுஸ் யுவர் மாம்னு கேட்டோடனே, இல்லை சார் இப்போ ஷீ பாஸ்ட் அவே சார் இன் 2022 சொன்னோடனே, டோன்ட் வரி ஷீ இஸ் இன் அ பெட்டர் வேர்ல்ட், டோன்ட் வரி அப்படின்ட்டு போயினே இருந்தார். இந்த ஆட்டிடியூட் யோசிச்சு பாருங்க. அப்போ ஹார்ட்ஸ் ஆஃப் இல்லை, இந்த மாதிரி ஆளுங்க நமக்கு தேவை. எப்படி எடுத்துக்கணும் லைஃப்னு பார்த்துக்கிறதுக்கு தோனி வந்து ஃபினாமினல் எக்ஸாம்பிள். வேர்ல்டு அபவ் ஹியூமன் பிலோ காடுன்னு சொல்லுவேன் தோனியை. ஸோ ராக்கி ஆல்சோ அக்செப்ட்ஸ் தட். அந்த மாதிரி கிரைசிஸ்லாம் வரும்போது அழறவங்களை வந்து அழாதேன்னு சொல்லி காம் பண்ணிட்டு இருந்தது வந்து அவனோட கேரக்டரு. அந்த காமானவங்களை சிரிக்க வைக்க வேண்டியது என்னுடைய கேரக்டர் இருந்தது. நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஐம் ஷுர் the rest of the 50 years of your life is going to be giving you more golden memories. Yeah. Thank you. Thank you. கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.